மேஷம், இன்று தடைப்பட்ட வேலைகளை விடாமுயற்சியால் முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபட பயம் நீங்கும். ரிஷபம், குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு. வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் கிடைக்கும். பிள்ளைகளின் மூலம் நல்ல செய்திகள் வந்து சேரும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. வழிபாடு மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட செல்வ செழிப்பு உண்டாகும். மிதுனம், உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். உங்களின் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். வெளிநாடு செல்ல எடுக்கும் முயற்சிகள் கைகூடும். நண்பர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு பெருமாளுக்கு துளசி மாலை சார்த்தி வழிபட நன்மைகள் பெருகும். கடகம், இதிலும் நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாள். வீண் விவாதங்களை தவிர்க்கவும். செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்பதால் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. ஆன்மீக பயணங்கள் மனதிற்கு நிம்மதி தரும். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. வழிபாடு கால பைரவரை வணங்கி மிளகு தீபமேற்றி வழிபட தடைகள் விலகும். சிம்மம், சமுதாயத்தில் உங்கள் மதிப்பு மற்றும் மரியாதை உயரும். அரசு வழி உதவிகள் எளிதில் கிடைக்கும். தந்தை வழி உறவினர்களுடன் இருந்த சிக்கல்கள் தீரும். நீண்ட நாள் ஆசை ஒன்று நிறைவேறும். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு சூரிய பகவானுக்கு செந்தாமரை மலர் சார்த்தி வழிபட வெற்றி கிட்டும். கன்னி, இன்று உங்களுக்கு லாபகரமான நாள். நிலுவையில் இருந்த பாக்கிகள் வசூலாகும். வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் கூடும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சார்த்தி வழிபட காரிய தடைகள் நீங்கும். துலாம், தைரியமாக முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். உறவினர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். சேமிப்பு உயரும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு துர்க்கையம்மனை வணங்கி வர எதிர்ப்புகள் விலகும். விருட்சிகம், பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும். சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும். வீட்டை சீரமைக்கும் பணிகளில் ஈடுபடுவீர்கள். வாகன பயணங்களில் வேகம் தவிர்ப்பது நல்லது. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி கந்தசஷ்டி கவசம் வாசிக்கவும். தனுசு, பேச்சில் இனிமை தேவை. அடுத்தவர் விஷயங்களில் தலையிட வேண்டாம். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். பூர்வீக சொத்து தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடவும். மகரம், கடின உழைப்பால் வெற்றிகளை குவிப்பீர்கள். புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் நிறைவேறும். வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். ஆரோக்கியம் மேம்படும். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபட கஷ்டங்கள் குறையும். கும்பம், லாபகரமான முதலீடுகளை செய்வீர்கள். நண்பர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். நீண்ட தூர பயணம் லாபம் தரும். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு சக்கர தாழ்வாருக்கு துளசி மாலை சார்த்தி வழிபட துன்பங்கள் நீங்கும். மீனம், இன்று உங்களுக்கு யோகமான நாள். எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றியில் முடியும்.
திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல வரன் அமையும். மன நிம்மதி கூடும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு ஸ்ரீரங்கநாதரை அல்லது மகாவிஷ்ணுவை வழிபட சகல சௌபாக்கியங்களும் கிட்டும்.